ஜென்கின்ஸ் அதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். பொதுவாக ஜென்கின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் இருக்க ஒரு பிரைமரி டூல்னே நான் சொல்லலாம். ஜென்கின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் இருக்க ஒரு முக்கியமான டூலும் கூட. அதே சமயத்தில் என்டையர் டெவாப்ஸையே கேரி பண்ண போகிறதே ஜென்கின்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் டெவாப்ஸ்? டெவாப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெவாப்ஸ் இஸ் நத்திங் பட் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் ஒரு டெவாப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறச்ச நம்மளோட ப்ரைமரி ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஐசிடி பைப்லைனை பில்ட் பண்ணுறதா இருக்கும். ஓகே, அப்போ ஒரு சிஐசிடி பைப்லைனை பில்ட் பண்ணுறதோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க முடியும்? எனிவன்? எதுக்காக ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணுறோம்? ஒரு சிஐசிடி பைப்லைன் பில்ட் பண்ணுறோம். ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன். அப்புறம் ஒர்க்ஃப்ளோ. வேறங்க? ஒரு அப்ளிகேஷனோட என்டையர் லைஃப் சைக்கிள், ஸோ ஒரு பில்டு, டெஸ்ட்டு, இந்த மாதிரி என்டையர் லைஃப் சைக்கிளை நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ண போகிறோம்? கோயிங் டு ஆட்டோமேட் திங்ஸ். அப்போ அதுக்காக தான் நமக்கு ஒரு பைப்லைன்றது தேவைப்படுது. இது மாதிரி. ஓகே, அந்த பைப்லைன்லையுமே நமக்கு என்ன இருக்குன்னா we do have stages or ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் சேம்ங்க. இந்த ஸ்டேஜஸ் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நீங்கள் எந்த டூல் வேணால் எடுங்க, எல்லாத்துக்குமே டெவாப்ஸ்ன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்? ஸ்டேஜஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டெப்ஸுன்றது இருக்கும். அது என்னது ஸ்டேஜஸ் இல்லை ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே எல்லா அப்ளிகேஷனுமே கோட் பேஸ்டாக தான் இருக்கும். ஒன்று பைத்தானில் பில்ட் பண்ணியிருப்பாங்க, ஜாவாவில் பில்ட் பண்ணியிருப்பாங்க, ஆங்குலர், நோட் அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஓகே, எல்லாமே பேசிக்காக கோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கோடை they build into an application, var, jar, er பேக்கேஜஸாக பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ணதுக்கப்புறம் they use to test the source code, டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா they do the deployment அப்படின்னு சொல்லலாம், ஆர் deploy அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ப்ராசஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே. ஓகே, இப்போ இந்த கோடுன்ற இடத்துல லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த டூல் தான் கிட் அண்ட் கிட்டப். பில்டுன்ற இடத்துல ஒரு டூல் இருக்க போகுது, டெஸ்ட்ன்றதுல ஒரு டூல் இருக்க போகுது, டெப்ளாய்ன்ற இடத்துல இந்த ஸ்டேஜ் அங்கே ஒரு டூல் இருக்க போகுது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அந்த சாஃப்ட்வேர்லாம் நாங்கள் என்ன கால் பண்ணுவோம்னா, அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் என்ன கால் பண்ணோம்னா டெவாப்ஸ் டூல்ஸ்ன்னு கால் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் டெவாப்ஸ் டூல்ஸ். நம்மளோட கிளாஸ்லையுமே இந்த டூலாம் ரன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் எங்கே ஜென்கின்ஸ் வருது? இப்போ இதில் இந்த ஆரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, பாயிண்ட் பண்ணுது, இந்த ஆரோ மார்க் தாங்க ஜென்கின்ஸ். இப்போ இந்த கிளாஸ்ல ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு 12 பேர் இருக்கீங்க டோட்டலாக. பிரகதீஷ் இருக்காரு, பார்கவி இருக்காங்க, வெங்கட் இருக்காரு. ஓகே, இப்போ வெங்கட் வந்து டெவலப்பராக இருக்காரு. நம்மளோட பிரகதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஓகே, அண்ட் தென் பார்கவி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்துக்கிறாங்க. அண்ட் தென் மீ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நான் பார்த்துக்கிறேன். இப்போ 4 பேருமே தனித்தனியாக இருக்கும். இப்போ எங்கள் எல்லாருமே இன்டெகிரேட் பண்ணாதான் அந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக ஆட்டோமேட் ஆகும். அப்போ எங்கள் எல்லாருமே இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். we need one platform. அந்த பிளாட்ஃபார்ம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்கின்ஸ். அப்போ ஜென்கின்ஸை நாங்கள் என்னன்னு கால் பண்ணுவோம்னா இட்ஸ் அன் இன்டெகிரேஷன் டூல். நார்மல் இன்டெகிரேஷன் இல்லை, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல் அப்படின்னு கால் பண்ணுவோம். இட்ஸ் அ சிஐ டூல். ஜென்கின் இஸ் கால்ட் அஸ் சிஐ டூல். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவாப்ஸை அது இன்டெகிரேட் பண்ண போகுது இந்த டூல் தான். நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன சொல்லுவோம்னா ஜென்கின்ஸை இட் இஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் டெவாப்ஸ்னே சொல்லுவோம். ஏன்னா டெவாப்ஸ்ன்ற மெத்தட் வரதுக்கு முன்னாடியே ஜென்கின்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. என்டையர் டெவாப்ஸ் இஸ் கோயிங் டு பி கெட் கேரிட் அவுட் ஆன் டாப் ஆஃப் ஜென்கின்ஸ் தாங்க. ஓகே, அப்போ ஜென்கின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ்ன்றது ஜிஓஐயாக இருக்கும். வாட் யூ மீன் பை ஜிஓஐ ரைஸ்?
GUI-னா என்னங்க? application interface. Graphical user interface. Graphical user interface. கரெக்டா? அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் இது ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்க போகுது ஜென்கின்ஸ்ன்றது. அது மட்டும் இல்லாம ஜென்கின்ஸ் வந்து ஜாவா லாங்குவேஜ்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. பில்ட் யூசிங் ஜாவா லாங்குவேஜ். ஓகே, இதான் 3 பிரைமரி திங்ஸ். ஜென்கின்ஸ்ன்றது ஒரு CI டூல். அப்போ எல்லா ஸ்டேஜஸ்மே அதான் இன்டிகிரேட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜென்கின்ஸ்ன்றது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்க போகிற ஒரு டூல். அது ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கும். நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு யூசர் நேம் இருக்கும், அண்ட் தென் வி ஹேவ் அ பாஸ்வேர்ட். அதை போட்டு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லா வெப் அப்ளிகேஷனும் பில்ட் பண்ணுற மாதிரி ஜென்கின்ஸுமே ஜாவா பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜாவா லாங்குவேஜ் தான் ஜென்கின்ஸ் ஒர்க் ஆகிட்டு. ஓகே, அப்போ ஜென்கின்ஸ் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம், இல்லை ஆஸ் அ டெவாப்ஸா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னவா இருக்கும்? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெவாப்ஸாவோ இல்லை ஏதோ ஒரு ஆட்டோமேஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா யூ நீட் டு ஹாவ் அ நாலேஜ் அபவுட் எனி ஆஃப் த ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம கற்றுக்க போகிறது ஆட்டோமேஷன் டூல்ன்றது ஓப்பன் சோர்ஸ். அப்போ ஜென்கின்ஸ்ன்றது ஓப்பன் சோர்ஸ். அப்போ ஜென்கின்ஸை தாண்டி வேற என்னென்ன இருக்கு? அப்போ ஜென்கின்ஸ் மாதிரியே நமக்கு அசூர் டெவாப்ஸ்னு ஒன்று இருக்கு. அது ஜென்கின்ஸ் மாதிரியே ஒரு CI மட்டும் பண்ணாம என்டையர் டெவாப்ஸே கேரி அவுட் பண்ண முடியும். அசூர் டெவாப்ஸ் இருக்கு. அதை தாண்டி கிட் லேப் இருக்கு. அதை தாண்டி கிட்டப் ஆக்ஷன்ஸ் இருக்கு. GitHub Actions இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம AWSலேயே we can build a CI ப்ராசஸ். அதாவது இந்த ஆட்டோமேஷன் நம்ம ஏஐல பண்ணலாம், சாரி AWSல பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்டெப்பு எல்லாமே சேம் தான். நீங்கள் எந்த டூல் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாமே சேம் தான். ஆனால் அந்த டூலோட இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, ஜென்கின்ஸ் கிராஃபிக்கலாக இருக்கு, இது எல்லாமே கிராஃபிக்கலாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நம்ம ஜென்கின்ஸ் பார்க்குறோம் பிரைமரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்கின்ஸ் ஓப்பன் சோர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஜென்கின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளக்இன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஜென்கின்ஸ். ஓகேவா? நீங்க என்ன டாஸ்க் ரன் பண்ண நினைச்சாலும், நீங்க என்ன டாஸ்க் எனிதிங் எல்லாமே பிளக்இன்ஸ் வழியா பண்ணலாங்க. பிளக்இன் ஆஃபர்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. எந்த ஒரு டூல் ஃபிளெக்சிபிளாகவும் ஓப்பன் சோர்ஸா இருக்குமோ அந்த டூல் வந்து மார்க்கெட்டை ரூல் பண்ணும். அப்போ ஜென்கின்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு டூல். ஸோ அது ஓப்பன் சோர்ஸு, அதே சமயத்தில் அதுக்கு ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கு, அதே சமயத்தில் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் நிறைய இருக்கு. எதனா ஒரு இஷ்யூ இல்லை எதனா ஒரு பக் அப்படின்னா எனக்கு ஆன்லைனில் நிறைய ஃபோரம் இருக்கு, அங்கே போய் நான் என்ன பண்ணலாம், இந்த இஷ்யூ வேற யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இதுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு டாக்குமெண்டேஷனே இருக்கு. ஃப்ரம் த ஜென்கின்ஸ் சைடே அழகாக கிளியர் கட்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாகவும் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஃப்ளெக்சிபிளாக மாற்ற முடியும். யூ கேன் டூ லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்கு, கிளியர் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இதனால தான் ஜென்கின்ஸ்ன்றது இட்ஸ் அ பாப்புலர் டூல். அதை தாண்டி இந்த அசூர் டெவாப்ஸ், கிட்லேப் இதெல்லாமே எப்போ போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இப்போ அவனுக்கு ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எனக்கு ஓப்பன் சோர்ஸாக போகிறத விடவே கொஞ்சம் அசூர் டெவாப்ஸ் மாதிரி போனால் எனக்கு கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம அசூர் டெவாப்ஸாக போகலாம். ஆனால் நீங்கள் எந்த டூல் எடுத்தாலும் இதுதான் ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸை நம்ம ப்ராப்பராக ஜென்கின்ஸ் மேலே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த டூலில் வேணால் ஒர்க் பண்ணலாம். இதாங்க ஓவரால் ஐடியா. ஓகே, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஜென்கின்ஸ்னா என்னென்னு எடுத்திருக்கேன், ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பைப்லைன் பில்ட் பண்ண போகிறோம்.
அப்போ இந்த பைப்லைன் என்ன ஸ்டேஜஸ் இருக்கு? கோடு, பில்டு, டெஸ்ட், டெப்ளாய், இதான் இருக்க போகுது. அப்போ ஜென்கின்ஸ் டூல் எப்படி இருக்கும்? அது GUI ஃபார்மேட்ல இருக்கும். அதுல வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்க போகுது. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண போறோம். அது ஜாவா லாங்குவேஜ்ல இருக்க போகுது. அப்போ ஜென்கின்ஸ் மாதிரி வேற எதுனா இருக்கா மார்க்கெட்ல? ஜென்கின்ஸ் மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஓகே, அப்ப ஜென்கின்ஸ் எதுக்காக நம்ம ப்ரிஃபர் பண்றோம்? மெயின் விஷயம் ஜென்கின்ஸ் ஓப்பன் சோர்ஸ். அது மட்டும் இல்லாம அதுல பிளகின்ஸ், அபண்டன்ட் அமௌண்ட் ஆஃப் பிளகின்ஸ் இருக்கு. என்ன கேஸ்னா எடுத்துக்கோங்க. அண்ட் இட்ஸ் மோர் கஸ்டமைசபிள். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது இருக்கு. அண்ட் தென் அவனுக்கு ஒரு கிளியர் டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஜென்கின்ஸ் போகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ டில் நவ் யூ guys have any doubts till now? Clear ஆங்களா? Is that clear? நீங்க எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அப்படின்னா எனக்கு மியூட்ல போட்டு நான் காசட் கண்ற மாதிரி ஆயிடும். ஓகே, கிளியரா? ஓகே தான் தினேஷ். ஓகே தான். நீங்க ஓகே தான். ஓகேயா? ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு டவுட் வந்துருது, எனக்கு சுத்தமா கேட்கல, அதுதான் கேட்கறேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் கைஸ், ஓகே ஓகே. இப்ப ஜென்கின்ஸ் பத்தி ஒரு ஃபண்டமெண்டலா வி காட் an ஐடியா. ஜென்கின்ஸ் எப்படி இருக்க போகுது, அது எதுக்காக நம்ம செலக்ட் பண்றோம், அதெல்லாம் வி ஹாவ் an ஐடியா. இப்ப அதுக்கு அடுத்து ஜென்கின்ஸுமே ஒரு சாஃப்ட்வேர் தான். அப்ப அந்த ஜென்கின்ஸ் இந்த சாஃப்ட்வேரை நம்ம சர்வர்ல என்ன பண்ண போறோம்னா we are going to install the Jenkins. ஓகே, ஸோ அப்ப அது இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் ப்ரீ ரெக்வசிட் இருக்கு, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு அஃபிஷியலான டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்கின்ஸ் எதுல இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I'm going to take Ubuntu VM. ஒரு Ubuntu VM நான் கிரியேட் பண்ண போறேன் AWSல. ஓகே, இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 CPU இருந்தா போதும், 1 GB RAM இருந்தா போதும். இது வந்து மினிமம் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் இது வந்து ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட். சாஃப்ட்வேர் பொறுத்த மட்டையில நமக்கு ஜாவா தேவை கண்டிப்பா. ஏன்னா ஜாவா தான் ஜென்கின்ஸோட ரன் டைமா இருக்க போகுது. ஏன்னா ஜென்கின்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி they build the Jenkins using Java language. அப்ப ஜென்கின்ஸ் ரன் ஆகிறதுக்கு JDK-வும் JKE-யும் தேவைப்படும். ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு, ஜாவா டெவலப்மெண்ட் என்வயர்ன்மெண்ட் ரெண்டுமே தேவைப்படும். அது இருந்தால் மட்டும்தான் ஜென்கின்ஸ் ரன் ஆகும். இதுதான் வந்து ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் அண்ட் தென் த சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ நான் முதல்ல ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் வி கம் டு த சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட். ஸோ இப்போ ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண I'm going to create one server. I take Singapore. EC2. Launch instance. Jenkins server. நான் நேம் பொறுத்த வரைக்கும் நான் ஜென்கின்ஸ் சர்வர்னே கொடுத்துருக்கேன் சிம்பிளா இருக்கிறதுக்காக.
ஓஎஸ் நான் சொன்ன மாதிரியே நான் உபுண்டு ஓஎஸ் எடுத்துக்கிறேன். ஐ செலக்ட் உபுண்டு. கீழே போயிட்டு T2 micro which satisfy my hardware requirement, 1 CPU 1 GB RAM கரெக்டா இருக்கு. கீப்பர் பொறுத்த மட்டில நம்ம கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் a new keypad. ஸோ மை கீன்னு கொடுத்துட்டு அதை பின்மா நான் எடுத்துக்கிறேன். கிரியேட் கீப்பர். அதுக்கு அடுத்து நெட்வொர்க் செட்டிங். இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளே சொன்ன மாதிரி ஜென்கின்ஸ்ன்றது ஒரு அப்ளிகேஷன், அது என் சர்வரில் ரன் ஆக போகுது. இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணோம், போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம், போர்ட் நம்பர்ன்றது முக்கியம். இங்கே சில போர்ட் நம்பர் நான் சொல்கிறேன். எஸ்எஸ்ஹெச், இதுக்கு என்னங்க போர்ட் நம்பர் எஸ்ஹெச்க்கு? What is the port 22. number? 22. Okay. RDP க்கு 3389. 3389. Okay. HTTP க்கு 80. என்னங்க 80 கரெக்ட்டா? HTTPS க்கு 81. HTTPS 443. 443. MySQL க்கு 3306. DNS க்கு 53. அப்ப இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குமே டெடிகேட்டடா ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். அதே போல நம்ம ஜென்கின்ஸ் இருக்குல்ல, நம்ம ஜென்கின்ஸ்க்கும் ஒரு போர்ட் நம்பர் இருக்கு, அதுதான் 8080. அப்ப நான் என்ன பண்ணோம்னா என்னோட சர்வர் லெவல்ல இந்த 8080ன்ற போர்ட் நம்பரை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, அப்ப அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது? இப்ப நெட்வொர்க் செட்டிங் இங்க இருக்கா, இங்க எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஃபயர்வால்னு இருக்கு. ஸோ கோ அண்டர் த ஃபயர்வால். இங்க என்ன ஓப்பன்ல இருக்கு எனக்கு? SH போர்ட் நம்பர் 22. SH அப்படின்றது அது எதுக்காக இருக்குங்க? எதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அது SSHன்றது? Linux. லினக்ஸ் டு லினக்ஸ் கனெக்ஷனுக்காக we use SH. இங்க பக்கத்துல TCP இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக? அது why it is required? ரெண்டு புரோட்டோகால் இருக்கு. ஒன்னு யூடிபின்னு சொல்லுவாங்க, யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்காக தான் இருக்கு. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, ஏர்டெல் பெஸ்டா பிஎஸ்என்எல் பெஸ்டான்னு கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, எது பெஸ்ட்? ஏர்டெல் சொல்லுவீங்க, கனெக்ஷன் நல்லா இருக்கும், கால் லேக் இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த டிசிபியும் யூடிபியும் கனெக்டிவிட்டிக்கான ஒரு ப்ரோட்டோகால். டிசிபியில் கனெக்ட் பண்ணுறேன்னு வைங்க, எனக்கு எந்த ஒரு லாஸுமே இருக்காது, கனெக்ஷன் 100% செக்யூராக போகும். யூடிபி போனால் எனக்கு டேட்டா பேக்கேஜ் வந்து லாஸ் ஆகும். டிசிபின்றது கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால், யூடிபின்றது கனெக்ஷன் லெஸ் ப்ரோட்டோகால். டிசிபியில் எனக்கு 3-வே ஹேண்ட் ஷேக் ஆகும், யூடிபியில் அந்த மாதிரி எந்த ஒரு ஹேண்ட் ஷேக்கும் ஆகாது. டைரெக்டாக ரிக்வெஸ்ட்டு சிங்க்கு, அவ்வளோதான். ஸோ இதை பற்றிலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கேட்குறாங்க இன்டர்வியூஸில், நான் அட்டன் பண்ணுற சில இன்டர்வியூஸ்மே கேட்குறாங்க, டிசிபி ப்ரோட்டோகால்னால் என்ன, யூடிபி ப்ரோட்டோகால்னால் என்ன, எதுக்காக அது இருக்குது. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஏன்னா இங்கே சில பேர் இன்டர்வியூக்காக மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல add another rule, custom TCP இருக்கா, அதை கொடுத்துட்டு இப்போ இங்க என்ன போர்ட் நம்பர் ஓபன் பண்ணனும்? நம்ம 8080. இது எதுக்காக? இது
8080 Jenkins port number. ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் அவ்வளோதாங்க. என்ன இருக்கு 8080 அதான் ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட். ஓகே சூப்பர். தென் கீழே வரேன், ஸ்டோரேஜ் 8 GB, இதெல்லாம் எனக்கு ஓகே ஃபைன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் எனக்கு குயிக்கா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க கிளவுட்ல. இதுதான் என்னோட சர்வர். நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் வரைக்குமே புட்டின்ற ஒரு டூல் இருக்குல்ல, அதை வச்சு கனெக்ட் பண்ணி காட்டியிருப்பேன் மிஷின்ஸ் எல்லாம். நீங்க என்ன பண்ணலாம்னா ஏடபிள்யூஎஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணலாங்க டைரக்டா. ஸோ தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாம ஃப்ரம் AWS itself you can connect your machines. அது எப்படின்னு நான் காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மிஷின் கிரியேட் ஆகிட்டு we need to provide some time. அப்போ இங்கே ஜென்கின்ஸ் சர்வர் இதான என் மிஷின், இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே இங்கே என்ன ஆப்ஷன் இருக்கு, CONNECT கனெக்ட், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்புறம் இங்கே EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட்னு இருக்கும். கீழே போங்க, இங்கே என்ன ஆப்ஷன் இருக்கு, ஓவர் ஹியர் ஆரஞ்சு கலர் ஒரு ரேடியோ பட்டன் ஒன்று இருக்கு பாருங்க, கனெக்ட் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் தட் ஒன். டைரக்டா கனெக்ட் ஆகுது சர்வருக்குள்ளார. ஓகே, ஸோ இங்க நான் லாகின் பண்ணது உபுண்டு யூசரா லாகின் பண்ணியிருக்கேன். sudo switch user -root, நான் ரூட்டா லாகின் பண்ணிக்கிறேன். நான் ரூட் யூசரா வந்துட்டேன். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிட்டு Ctrl+L கொடுத்து நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரூட்டா இருக்கேன் அண்ட் என்னோட மிஷின் வந்து ரெடியா இருக்கு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றது. ஸோ அப்போ நான் இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஹார்ட்வேர் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா இந்த மிஷின் கிரியேட் பண்ண வரைக்கும்? எனி டவுட்ஸ், queries? ஓகே தினேஷ். கிளியரா? தினேஷ் ஒரு டவுட். ஹாய் கலை, கொஞ்சம் ஆரம்பிங்களா? தினேஷ் விஜயன். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ட் ஜென்கின்ஸோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போயிட்டு ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் டைரக்டாக ஹிட் பண்ணுங்க, சர்ச் பண்ணி போதும். கூகுள் பேஜ் போயிட்டு டாப்ல இதுதான் சஜஸ்ட் பண்ணும். நீங்க பாருங்க ஜென்கின்ஸ்னு கொடுத்துட்டு இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், அதை கிளிக் பண்ணுங்க. ஜென்கின்ஸோட அஃபிஷியல் பேஜ் போ. தினேஷ் ஒரு டவுட். ஹலோ. எஸ் தினேஷ், ஆக்சுவலா அந்த கஸ்டம் போர்ட் ஓபன் பண்ணீங்கல்ல 8080 அப்படின்னு. ஆமா. ஸோ பேசிக்கா நம்ம என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றோமோ அதுக்கு உண்டான போர்ட் அது ஓபன் பண்றது, அது மீனிங் அது கண்டிப்பா ஓபன் பண்ணணும். ஆமா இல்ல, அதான் கேக்குறேன். இப்போ MySQL இன்ஸ்டால் பண்றதா இருந்தா ஒரு கஸ்டம் போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஸோ 3306 ஒரு போர்ட்டை ஓபன் பண்ணி விடணும், அப்படிதானே மீனிங் அது? ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ ஒரு டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ண போறீங்க சர்வர்ல இருந்துன்னா that port should be opened in your server. ஓகே ஓகே ஓகே. அப்பதான் நீங்க அந்த சேனல்ல போயிட்டு பேச முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ பை டிஃபால்ட்டா ஏன் SSH இருக்குன்னா த்ரூ புட்டி மூலமாவும் ஏதோ ஒரு டூல் மூலமா நம்ம அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அதில் பை டிஃபால்ட்டா அந்த போர்ட் 22 வந்து ஓப்பன்ல இருக்கு, அது எனேபிள் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, தினேஷ் இன்னொரு டவுட் தினேஷ். அது இப்போ இங்க இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ் இருக்கு. I go down, இங்க பாத்தீங்கன்னா Docker, Kubernetes, Linux, macOS, Windows அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இங்க இன்னைக்கு நான் எடுக்க போறதுன்றது லினக்ஸ். லினக்ஸ்ல நான் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன், Ubuntu, Debian இருக்கு, Fedora இருக்கு, Red Hat இருக்கு.
நான் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன் அண்டர் லினக்ஸ், என்ன சர்வர் எடுத்திருக்கேன்? Ubuntu. உபுண்டு. நீங்க என்ன சர்வர் எடுத்தாலுமே ப்ரீரெக்வசைட் இருக்கு பாருங்க, மினிமம் ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட். இதை பார்க்கணும் கண்டிப்பா. சாட்டிஸ்ஃபை ஆகுதா நம்ம ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் இங்க? Yes, sir. எஸ், தாராளமா ஆகுது. ரெக்கமெண்டட் இது. பட் இந்த மினிமம் கான்ஃபிகரேஷன்லயே நம்மளோட கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தென் ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் we are done. அடுத்து என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கீங்க? சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட். Software requirements. முதல் ரிக்வயர்மெண்ட்டே ஜாவா. நான் ஃபர்ஸ்ட் இதே பேஜ்ல நான் கீழே போனேன்னு வைங்க. இங்க எனக்கு ஜாவா இருக்கா? இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஜாவான்ட்டு இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கோடு இருக்குல்ல, அது அப்படியே காப்பி. நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்க இருக்கு, கிளிக் காப்பி. இப்போ நம்மளோட சர்வர் போங்க, இதான் நம்ம சர்வர். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட், என்டர். நமக்கு அழகா அது ஜாவா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். Yes. சம்டைம்ஸ் இந்த ப்ராசஸ் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகிடும், டிபெண்டிங் அப் அந்த சர்வர் ஸ்பீட். நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ணுறோம்ல, அப்போ அவன் ஜென்கின் சைடில் அவன் சர்வர்ஸ் கொடுத்துருப்பான். இங்கே பாருங்க 42 நிமிஷம் காட்டுது. நம்ம இன்டர்நெட்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை, அவன் சைடில் சர்வர் பிஸியாக இருக்கணும், டிராஃபிக்காக இருக்கணும், அதனால் இந்த மாதிரி ஷோ பண்ணுது. பட் டோன்ட் வரி, கம்ப்ளீட் ஆகிடும். சில சமயம் ஒரு 1/2 hour கூட எடுக்கும் இந்த இன்ஸ்டாலேஷனுக்கு. Hold on guys, I go take some water and come back. I install Avato, I come back.
தினேஷ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா இன்ஸ்டாலேஷன்? Yes. Am I audible? ஓகே ஓகே ஸ்ரீனிவாஸ். இப்போ நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா the next thing what we are going to do அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு தினேஷ் அதுல எது எரர் வந்திருக்க மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த கன்சோல்ல எரர் வந்திருக்க மாதிரி இருக்கு. எரர் வந்துருச்சா? சின்டெக்ஸ் எரர். அது எரரா இருக்காது, அந்த அடிஷ்னல் லைன்ஸ் இருக்குல்ல அதுல எதுனா இஷ்யூஸ் வந்து வேற எதுவும் இல்லை. லைக் அந்த அடிஷ்னல் சிம்பிள்ஸ் அதில் நோ இஷ்யூஸ் வந்து ஜாவா வந்துருச்சு பாருங்க, இன்ஸ்டால் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ரெண்டு இன்ஸ்டாலேஷன் இருக்கு. ஒன்று எல்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரிலீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின்லி இது வந்து வீக்லி ரிலீஸ்னா அப்போ பக் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஒரு ஃபீச்சர்ஸ் எதனா அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே வீக்லி ரிலீஸில் வரும். பட் வி கோ வித் லாங் டேர்ம் ரிலீஸ், அதே நம்ம எடுக்கும், அதான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் இந்த பர்டிகுலர் வெர்ஷன் தான். நான் இதை காப்பி பண்ணிட்டு
இதை ஐ டூ பேஸ்ட் இந்த இடத்துல. ஸோ எனக்கு ஜென்கின்ஸோட ரிப்போல அந்த கீயை யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் ஜென்கின்ஸை கொண்டு வர போகுது, அதை இன்ஸ்டால் பண்ண போகுது. ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் தான் இது. இது வந்து ஜென்கின்ஸ் ரிப்போல போயிட்டு அந்த ஜென்கின்ஸ் கொண்டு வரதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஓகே, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜென்கின்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் டன்னு. நான் கீழே போகிறேன், இங்கே ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் இருக்கு. இதில் சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் ஜென்கின்ஸ் இருக்கு, சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் இருக்கு. ஸோ we can use any of the commands, not an issue. ஸோ இந்த சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் ஜென்கின்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் டிமான் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, இப்போ நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒன் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு? இந்த சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த சர்வரை நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு வைங்க, அப்போ ஜென்கின்ஸ் என்ன ஆகும்? அந்த அப்ளிகேஷனும் ஸ்டாப் ஆகும். அப்போ நாளைக்கு திரும்ப இந்த சர்வர் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வர் கூடவே ஜென்கின்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதான் இந்த கமாண்ட். ஒன்ஸ் நீங்கள் அந்த கமாண்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு நம்ம சர்வரோட பப்ளிக் ஐபி இருக்குல்ல, பப்ளிக் ஐபி அட்ரஸ், அதை காப்பி ப்ரௌசரில் ஹிட் பண்ணிவிட்டு :8080 ஹிட் பண்ணிங்கன்னா ஜென்கின்ஸோட லாகின் பேஜ் வரும் இங்கே. ஸோ ஒன்ஸ் அகெயின் டு செக் த ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆஃப் த ஜென்கின்ஸ், நீங்கள் என்ன பண்ணலாம்னா ps-ef pipe grep jenkins அப்படின்னு தரலாம். அப்போ இது கிளியரா சொல்லும் ஜென்கின்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் நம்பரை நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்றத கிளியரா ஷோ பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கமாண்ட் இருக்கு. ps-ef ஒரு கமாண்டு, grepன்றது ஒரு கமாண்ட். ஓகே, இந்த ரெண்டு கமாண்டுமே நான் இந்த பைப் சிம்பிள் இருக்குல்ல அதை வச்சு நான் கனெக்ட் பண்றேன். இந்த பைப் சிம்பிள் இல்லாம இதை ரன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்குமே ரெண்டு கமாண்டை லிங்க் பண்றதுக்கு நம்ம பைப் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதான் இந்த பைப். இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இது. ஓகே, ஒன்ஸ் நீங்க ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டு என்ஷூர் Jenkins is securely set up by the administrator. Okay, password has been written to the log file. அப்ப அது எங்க இருக்கும்னா where lib Jenkins. ஜென்கின்ஸோட ஹோம் பார்த்தா இந்த where lib Jenkins. இதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஃபைல் இருக்கும், ஒரு ஃபோல்டர் இருக்கும் சீக்ரெட்னு. அந்த சீக்ரெட்ன்ற ஃபோல்டருக்குள்ள நம்மளோட பாஸ்வேர்ட் ஃபைல் இருக்கும். அதான் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட். அப்போ இந்த லைனை நான் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிட்டு இங்கே போயிட்டு cat அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். என்டர். எனக்கு உடனே என்ன காட்டும்னா என்னோட பாஸ்வேர்ட் காட்டும். இது அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி, இங்கே போயிட்டு பேஸ்ட், கண்டினியூ, சாரி, காப்பி அண்ட் பேஸ்ட். அதுக்கு அடுத்து எனக்கு ஒரு செட்டப் பேஜ் போகும். அதாவது ஜென்கின்ஸை நம்மகிட்ட என்ன சொன்னேன், பிளக்கின்ஸ் தான் ஜென்கின்ஸோட மெயின், அது என்ன சொல்றது,
ஸோ ஜென்கின்ஸை முழுக்க முழுக்க எதில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிளகின்ஸ் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நமக்கு தேவையான பிளகின்ஸை நம்மளே செலக்ட் பண்றது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனே நமக்கு சில பிளகின்ஸை சஜஸ்ட் பண்ணுவோம், நம்ம அது கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் செலக்ட் பிளகின்ஸ் டு இன்ஸ்டால் இருக்குல்ல, நான் அது கொடுக்குறேன். எனக்கு என்ன என் ஆர்கனைசேஷன் தேவை அதை பேஸ் பண்ணி என் பில்ட் டூல் மட்டும் வேணுமா, நான் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பில்ட் அண்ட் அனலைசிஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண டூல் வேணுமா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைனுக்கு டூல்ஸ் வேணுமா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி we can do the customization. நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆனால் எனக்கு பெருசா பிளகின் பத்தி ஐடியா இல்லை. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி கற்றுக்க போறேன். அப்போ நீங்களே எனக்கு இன்ஸ்டால் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜென்கின்ஸ் பிளகின் பத்தி கத்துக்கிறதுக்கே அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இங்க போயிட்டு ஜென்கின்ஸ் பிளகின்ஸ் கொடுங்க. ஸோ இங்க இருக்காரு பாருங்க ஒருத்தர், சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்காரா, இவர் தாங்க ஜென்கின்ஸ். அப்போ இவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்காரா, என்னன்னா பிளகின் மேக்ஸ் ஜென்கின்ஸ் பவர்ஃபுல். அதுக்கான மீனிங் தான் அது. எந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு ஜென்கின்ஸ் பவர்ஃபுல்லா இருக்குங்க. நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் ஈஸியா. இங்க இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குல்ல இந்த இடத்துல, இது எல்லாமே ஒரு டூல் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிட்ன்னு இருக்கு, பிளகின் தான் அதுவும். நான் போய் சர்ச் பண்றேன், இங்க பாருங்க. அப்ப கிட்ல எத்தனை பிளகின்ஸ் இருக்கு பாருங்க. சி, அப்ப அந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட பிளகின்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல. பைப்லைன் கிராஃப்யூன் இருக்கு, அது என்னது, அதுவும் ஒரு பிளகின் தான். சி, இப்ப அதுக்குள்ள போய் பார்த்தா அதை எப்படி யூஸ் பண்றது, அந்த வியூஸ் எப்படி இருக்கும், அதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பைப்லைன் ரன் ஆகுதுன்னா பேரலா எத்தனை இருக்கு, ஸ்கிப் பண்றது எத்தனை இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஈஸியா நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கான ஒரு பிளகின் தான் இந்த பைப்லைன் பிளகின், பைப்லைன் கிராஃப் பிளகின். ஸோ GitHub பிரான்ச் சோர்ஸ் இருக்கு, தட் இஸ் ஆல்சோ ஒன் பிளகின். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளகின்ஸ் இருக்குங்க ஜென்கின்ஸ்ல மட்டும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கொடுத்துருப்பான், அதுல என்னென்ன ரிலீஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பான், அந்த பிளகின்ல என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதை கொடுத்துருப்பான். ஓகே, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ரொம்ப கிளியரா இருக்கும் இவங்கிட்ட. இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்கின்ஸ்ன்றது என்ன, அது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொன்னேன். அதுக்கு நம்ம என்ன செட் பண்ணணும், யூசர் நேமும் பாஸ்வேர்டும் செட் பண்ணணும். இப்போ அதான் நான் செட் பண்ண போறேன். காட்டுதா, நான் யூசர் நேம் அட்மின் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு அட்மின் அட்மின் அட்மின், இங்கேயுமே சம் மெயில் ஐடி, எனி மெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, சேவ் அண்ட் ஃபினிஷ். ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ். இதாங்க ஜென்கின்ஸோட டேஷ்போர்டு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா, எனி டவுட்ஸ் ஆர் எனி queries? இல்லை, தினேஷ் நீங்க செலக்ட் பண்ண டிஃபால்ட் பிளகின்ஸ் தானே? டிஃபால்ட் பிளகின்ஸ் தான். ஆமா. ஆக்சுவலா ஒரு டவுட் இதுல, இப்போ இதுலயே MySQL போட்டீங்கன்னா 8080க்கு பதிலா 3306 அப்படின்னு போட்டா MySQL ஓபன் ஆயிடுது. இல்லைங்க, போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்குமே அது வந்து ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன். இல்ல இப்போ இதே இன்ஸ்டன்ஸ் இருக்கு, இதுல ஜென்கின்ஸை போட்டாச்சு. நான் இப்போ இதுலயே வந்து வேற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளங்க் போடுறோம்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்ப்ளங்க் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க இதுல? ஸ்ப்ளங்கோட போர்ட் நம்பர் நம்ம மாறும்ல. அதான் 8080 அந்த போர்ட் நம்பர் போட்டா மாறிடுமான்னு கேட்க. இப்போ அப்ளிகேஷன்ஸ்குள்ளார போர்ட் கான்ஃபிக் வருதுன்னு வைங்களேன்,
நம்ம என்னன்னா அந்த அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுற போர்ட் நம்பர் மாத்திக்கலாம். அது நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி மாத்துறது. ஏன்னா நம்ம ஒரே சர்வர்ல டாம் காஸ்டையும் ஹோஸ்ட் பண்ணுவோம், ஜென்கின்ஸையும் ஹோஸ்ட் பண்ணுவோம். டாம் கேட்டும் வந்து 8080 தான், ஜென்கின்ஸும் 8080 தான். அப்போ நம்ம போர்ட் நம்பர் மாற்றுவோம். நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ போர்ட் நம்பர் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஒன் ஃபார் த அப்ளிகேஷன். நமக்கு எப்போ வேணும்னாலும் கான்ஃபிகரேஷன் ஃபைல் போய் எடிட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம் போர்ட் நம்பர். Others, any questions? இல்ல தினேஷ். ஓகே. ஓகே guys. ஸோ இப்போ இன்னைக்கு ஜென்கின்ஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு we are going to learn about today we are going to learn about freestyle job in Jenkins, and then upstream downstream job பத்தி லேர்ன் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ட்ரிகர்ஸ் பத்தி நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஜாப் ட்ரிகர்ஸ், இந்த 3 டாபிக் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். freestyle job, upstream downstream, and we are going to discuss about triggers. என்ன ட்ரிகர்னா ஜாப் ட்ரிகர்ஸ் அப்படி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஜென்கின்ஸ்ல நிறைய டைப் ஆஃப் ஜாப் இருக்குங்க. இப்போ ஒரு பேக்கப் எடுக்கிறோமா, அது பேக்கப் ஜாப். இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு ரன் பண்றோமா, இல்லை எனி கைண்ட் ஆஃப் பேட்சிங் பண்றோமா, அது எல்லாமே ஒரு ஜாபா நம்ம ஜென்கின்ஸ்ல ரன் பண்ண முடியும். அப்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, ஸோ நம்ம இப்போதான் லேர்ன் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளா ஒரு ஜாப் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்க நியூ ஐட்டம் இருக்கா இந்த இடத்துல, அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல நான் என்ன பண்றேன், டெவ்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன். give a name called as dev. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட், பைப்லைன் ப்ராஜெக்ட், மல்டி பிரான்ச் பைப்லைன் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நான் என்ன எடுக்க போறேன், ஃப்ரீஸ்டைல் ப்ராஜெக்ட். ஓகே. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாபுக்கான கான்ஃபிகரேஷன், அந்த ஜாப் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகுது, எதுக்காக, எந்த பர்பஸ்க்காக நான் கிரியேட் பண்ணேன். அப்ப இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நம்ம பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இந்த பில்ட் ஸ்டெப்ஸ் இருக்கா, இந்த ஜாப் இட் இஸ் கோயிங் டு டூ ஒன் டாஸ்க். அந்த டாஸ்க் என்னன்றதை நான் இங்க சொல்ல போறேன் இந்த பில்ட் ஸ்டெப்ஸ்ல. இப்போ இங்க ஆட் பில்ட் ஸ்டெப் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஷெல்னு இருக்கும் இந்த இடத்துல. எக்ஸிக்யூட் ஷெல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க என்ன பண்றேன்னா டேட்ன்ற ஒரு கமாண்ட் நான் போட்டுக்கிறேன். DATE டேட். ஓகே. ஸோ டேட் கமாண்ட் என்ன பண்ணும், சர்வரில் போய் நான் டேட்னு கொடுக்குறேன். என்ன டேட் என்ன டைம் அதெல்லாம் ஷோ பண்ணும். அந்த மாதிரி தான். இப்போ நான் இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம மெயின் பேஜுக்கே போகணும், இல்லை எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அங்கேயே போகணும் அப்படின்னா டேஷ்போர்டுன்னு இருக்கா இங்க டாப்ல, ஜென்கின் சிம்பிள் கீழே டேஷ்போர்டுன்னு இருக்கும். இல்லை ஜென்கின்ஸே நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணா ஹோம் பேஜ் வந்துடும். இதான் ஹோம் பேஜ். ஓகே. இப்போ எனக்கு டெவ்னு ஒரு ஜாப் இருக்கு. அந்த டெவ் ஜாப் ரன் ஆச்சுன்னா என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன், எனக்கு டேட்ன்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க, இதான் ரன்னு. நான் ரன் பண்றேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. இப்போ அதோட ரிசல்ட் எங்க இருக்கும்னா இந்த கன்சோல் அவுட்புட்ல இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணா இங்க கன்சோல் அவுட்புட் இருக்கும். இதுல டேட்ன்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, டேட் எனக்கு ஷோ பண்ணிருக்கு, சக்சஸ். கிளியரா இது? ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் இன் ஜென்கின்ஸ். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜாப் ஃப்ரீஸ்டைல் ஜாப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே.
ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல்ஸை மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஷெல் ஜாப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டூ த ஆட்டோமேஷன். ஏதாவது ஆட்டோமேஷன் இருக்கு, நீங்கள் டெவ்னு ஒன்று கிரியேட் பண்ணீங்க, நீங்களே மேனுவலாக கிரியேட் பண்ணீங்க. அப்படி இல்லை, நான் இன்னும் 2-3 ஜாப் நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ இங்கே திரும்ப நியூ ஐட்டம் நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்னு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டாகவே இருக்கட்டும். கீழே போயிட்டு ஓகே. இப்போ அந்த டெஸ்ட் நேம் பண்ணல அந்த ஜாப், அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ். அப்போ பில்ட் ஸ்டெப்ஸு, ஆட் பில்ட் ஸ்டெப்பு, எக்ஸிக்யூட் ஷெல். இதில் டேட்ன்ற ஒரு கமாண்ட் கொடுத்துக்கலாம். இதில் டேட் இல்லாமல் அப் டைம் கொடுத்துக்கலாம். சரி, திரும்ப ஜென்கின்ஸை கிளிக் பண்ணால் டேஷ்போர்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஜென்கின்ஸில் எத்தனை ஜாப் இருக்கு? How many jobs we have in Jenkins? 2. என்னென்ன ஜாப் இருக்கு? டெவ்னு ஒரு Dev ஜாப் job and test. டெஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்ணி நான் ரன் பண்றேன். அதோட அவுட்புட் எங்க இருக்கும்? அது எதர் சக்சஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ எல்லாமே எங்க இருக்கும்னா கன்சோல் அவுட்புட்ல இருக்கும். இதான் கன்சோல் லாக்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு. ஸோ இப்போ அப் டைம் சொன்னோன்னே என்ன யூசர் இருக்காங்க, என்ன விஷயம் எல்லாமே நோட் ஷோ பண்ணிடுச்சு. டன். இப்போ நான் திரும்ப இன்னொரு ஜாப் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்கு பேரு நான் என்ன சொல்றேன்னா பில்டுன்னு சொல்றேன். ஃப்ரீ ஷெல் ப்ராஜெக்ட். ஆட் பில் ஸ்டெப்ஸ், எக்ஸிக்யூட் ஷெல். இங்க என்ன சொல்றேன், எல்எஸ் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பில்டிங் இருக்கா? ஓகே, அதுவும் ரன் ஆயிடுச்சு. ரன் ஆயிட்டு கன்சோல் அவுட்புட். அப்ப எல்எஸ் லிஸ்ட் கமாண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா, சூப்பர். இங்க பாத்தீங்கன்னா தனித்தனி ஜாபா இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட்டோமேஷன்னா முதல்ல எனக்கு டெவ், அப்புறம் பில்டு, டெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது எப்படி ரன் பண்றது அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்? ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு டெவ்வுக்கு அப்புறமா பில்டுக்கு அப்புறமா டெவ் ரன் ஆகணும், டெவ்வுக்கு அப்புறமா டெஸ்ட் ரன் ஆகணும். இதுதான் நல்ல ரிக்வயர்மெண்ட். இப்போ நான் டெவ் இருக்குல்ல, டெவ்வை கிளிக் பண்றேன். இங்க கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா பில்ட் ஆக்ஷன் பண்ணும். டெவ் வந்து பில்ட் ஆக்ஷன் பண்ணும், போஸ்ட் பில்ட் ஆக்ஷன். பில்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்? அப்ப இந்த போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல பில்ட் அதர் ப்ராஜெக்ட், அதுல எனக்கு என்ன பண்ணு, பில்டுக்கு அப்புறமா எனக்கு டெவ் எக்ஸிக்யூட் பண்ணு. அவ்வளவு, எந்த கண்டிஷனும் இல்லை, எனக்கு டெவ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு, கம்ப்ளீட். இப்போ எனக்கு பில்டோட டவுன் ஸ்ட்ரீம்ல யார் இருக்கா? டெவ்ன்ற ஜாப் இருக்கு. ஓகே, இப்போ டெவோட டவுன் ஸ்ட்ரீம்ல நான் யார் ஆட் பண்ண போறேன்? அகைன் கான்ஃபிகர் டெவ் கீழே அடுத்து நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா டெஸ்ட் ஆட் பண்ண போறேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பைப்லைன் மாதிரியே இருக்கும் இந்த செட்டப். முதல்ல பில்ட் ரன் ஆகும், டெவலப் ஜாப் ரன் ஆகும், டெஸ்ட் ரன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் சக்சஸ் எனக்கு பில்ட் ஜாப் ரன் ஆகி எத்தனை நிமிஷம் ஆகுது? 1 நிமிஷம் ஆகுது. டெவ் ஜாப் ரன் ஆகி எத்தனை நிமிஷம் ஆகுது? 4 நிமிஷம் ஆகுது. டெஸ்ட் ஜாப் ரன் ஆகி எவ்வளவு நிமிஷம் ஆகுது? 2 நிமிஷம் ஆகுது. 1 4 2 கரெக்டா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் பில்ட் ஜாப் இருக்குல்ல, இதை மட்டும் நான் ரன் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பில்ட் ரன் ஆகுதா? அதுக்கு அடுத்து என்ன ரன் ஆகுது? ஜஸ்ட் செக் பண்ணுங்க, அங்க டெவ் செக் பண்ணுங்க. டெவ் ரன் ஆயிடுச்சா? அடுத்து என்ன ரன் ஆகும்?
Test. டெஸ்ட் ரன் ஆகும். பாருங்க 17 செகண்ட், 10 செகண்ட், 0.55 செகண்ட்ஸ். அந்த ஆர்டர் வருதா சீக்வன்ஸா? அப்ப டெவ்ன்றத மட்டும் நான் கிளிக் பண்றேன். டெவுக்கு மேல பில்ட் இருக்கு, டெவுக்கு கீழே டெஸ்ட் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஜாப்லையும் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம்லையும் எனி டவுட்ஸ் ஆர் எனி queries? பொதுவாக ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் எடுக்கிறதுக்கு, மேவன் ஜாபை பில்ட் பண்ணுறதுக்கு. முன்னாடி சொல்கிறேன், இப்போ அந்த அளவுக்கு யூசேஜ்ன்றது பைப்லைன்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். முன்னாடிலாம் மேவன் ஜாபு இல்லை ஒரு டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு, டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பைப்லைன் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ஃப்ரீ ஸ்டைல் பற்றி நம்ம கற்றுக்கணும். ஃப்ரீ ஸ்டைலும் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீமும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் இன்டர்வியூல வந்து கேட்பாங்க. எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்க்க போகிற டாபிக்ன்றது ஜாப் ட்ரிகர்ஸ். ட்ரிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ரிமோட் ட்ரிகர் இருக்கு, ஷெட்யூல் ட்ரிகர் இருக்கு, வெப்புக் ட்ரிகர் இருக்கு, போலிசியம் ட்ரிகர் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ட்ரிகர்ஸ். இது ஷோரா இன்டர்வியூல கேட்பாங்க. 200% ஜென்கின்ஸ்ல கேட்குற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஜாப் ட்ரிகர்ஸ். நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா இது பார்க்காம போகவே கூடாது, கண்டிப்பா கேட்பாங்க. இந்த நான் சொன்ன 4 ட்ரிகர்ல எந்த ட்ரிகர் ரொம்ப முக்கியம்னா, இந்த வெப்புக் ட்ரிகரும் இந்த போலிசியும் இருக்குல்ல, இது ரெண்டுமே முக்கியமா இருக்கும். இது எதுக்காகன்னு சொல்லி நான் லேட்டரா சொல்றேன். ஆனா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ரிமோட் ட்ரிகர், ஷெட்யூல் ட்ரிகர். ஷெட்யூல் ட்ரிகருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கிரான் பேஸ்ட் ட்ரிகர் கூட சொல்லுவாங்க, அப்படியும் சொல்லுவாங்க. ஓகே, பார்க்கலாமா கைஸ்? இது Yes, sir. எஸ். இப்ப ரிமோட் ட்ரிகர் பார்ப்போம். லெட் அஸ் டிஸ்கஸ் அபௌட் தி ரிமோட் ட்ரிகர். இப்போ நீங்க இந்த பில்ட் ஜாப் இருக்கா, இப்போ இந்த பில்ட் ஜாபை நான் ரன் பண்ணணும்னு வைங்களேன், நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இதான் வந்து ஜென்கின்ஸோட லாகின் பேஜ். ஒரு யூசருக்குமே லாகின் பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நான் யாருன்னா அட்மின், பாஸ்வேர்டு அட்மின். நான் உள்ள லாகின் பண்ணி வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னால் இந்த ஜாபை பில் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் எனக்கு இந்த ஜாபை லாகின் பண்ணாமல் வெளியே ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிமோட் ட்ரிகர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி எனேபிள் பண்ணுறது? அதாவது லாகின் பண்ணி உள்ளே வந்து இந்த ப்ளே பட்டன் அழுத்தணும், அழுத்தினா தான் ரன் ஆகும். இல்லை எனக்கு லாகின் பண்ணாமல் ரன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? பில்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கான்ஃபிகர்ன்னு இருக்கா, இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் கான்ஃபிகர். இதில் இங்கே பில்ட் ட்ரிகர்ஸ்ன்னு இருக்கும். நம்ம போன பற்றி யூஸ் பண்ணது பில்ட் ஸ்டெப்ஸு, போஸ்ட் பில்ட் ஆக்ஷன். இப்போ யூஸ் பண்ண போகிறது பில்ட் ட்ரிகர்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் ட்ரிகர்ஸ்ன்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பில்ட் ஆஃப்டர் அதர் ப்ராஜெக்ட், ரிமோட்லி, பீரியாடிக்கலி, கிட்டப் புக், அதான் வெப் புக்கு, போலிசி. இப்போ நான் இதில் என்ன எடுக்க போகிறேன்? ரிமோட் ட்ரிகர். அப்போ ரிமோட் ட்ரிகருக்கு ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. இந்த யூஆர்எல் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். கஸ்டமைசேஷன் பண்ணணும் நம்ம அதில். இப்போ டோக்கன் என்ன கொடுக்க போறோம்னா 1 2 3 இதான் என் டோக்கன். அப்போ அதை இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். இங்க போயிட்டு 1 2 3 அதான் என்னோட டோக்கன் கொடுத்துட்டு சேவ். ஹோம் பேஜ் வந்துருங்க. இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஜென்கின்ஸோட யூஆர்எல். ஹோம் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு
அந்த யூஆர்எல்ல ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர் இந்த மாதிரி. அப்ப இதுதான் ஜென்கின் சர்வர். அதுல நான் ஒரு ஜாபை ட்ரிகர் பண்ண போறேன். அது அந்த ஜாப் பேர் என்னது? பில்டுன்ற ஜாப். அப்ப அதை ட்ரிகர் பண்றதுக்கான டோக்கன் என்னது? 1 2 3. அப்ப இந்த டோக்கன் கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? அந்த ஜாப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதை காப்பி என் ப்ரௌசர்ல போய் நான் ஹிட் பண்றேன். இங்க பாருங்க, பில்ட் ஜாப் ரன் ஆகி எவ்வளவு நேரம் ஆகுது? லாஸ்டா 5 minutes. 5 நிமிஷம் ஆகுது. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிட்டு ஐ ரன். ஒரு ஒயிட் பேஜ் வரும். இப்போ இங்க போய் பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குங்க? எனக்கு ஜாப் ரன் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ்டர்னலா வெளியே இருந்து நம்ம ஒரு ஜாபை ட்ரிகர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி ரிமோட் ட்ரிகரை எனேபிள் பண்ணணும். இது நம்ம இன்டர்வியூல சொல்லணும். அவன் கேட்பான், எப்படி ரிமோட் ட்ரிகரை நீ ஒரு ஜாபுக்கு அசைன் பண்ணுவ? அப்போ நம்ம we need to generate a token and that token should be provided with a Jenkins URL. அப்பதான் என்ன பண்ண முடியும்? we can successfully do the remote trigger. Any doubts in the remote trigger, guys? No, sir. ஓகே. அதுக்கு அடுத்த ட்ரிகர் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரிகர் பார்க்க போறோம். ஷெட்யூல் ட்ரிகர் பார்க்கறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, க்ரான் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, க்ரான் குரூப், இதுக்கு போங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், நாளைக்கு காலையில 5 மணிக்கு நமக்கு கிளாஸ் இருக்கு, 5 o'clock வந்து கிளாஸ் இருக்கு. இதுல முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவீங்க? யூ பீப்புள் செட் அப் அலாரம். கரெக்டா 5 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? 4:30 மணிக்கு அலாரம் செட் பண்ணுவீங்க. ரைட். அதே மாதிரி என்னோட ஆர்கனைசேஷன்ல ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோன்னே எனக்கு ஒரு ஜாப் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்ப அந்த டைம் நான் எப்படி செட் பண்ணணும்னா தட் இஸ் க்ரான். அப்போ குறிப்பிட்ட டைம்ல எனக்கு அந்த ஜாப் ரன் ஆகணும், அதான் க்ரான். அப்போ அதை எப்படி நம்ம செட் பண்றது? ஒன்றும் இல்லை, நான் மார்னிங் 5 மணிக்கு சொன்னேன்னா இல்லை நம்ம 4:30 வச்சுக்கலாம். 30 at 4:30. நாளைக்கு என்ன கிழமை? மண்டே ஆர் ஃப்ரைடே? நாளைக்கு ஃப்ரைடே, கரெக்டா? அப்ப ஃப்ரைடே, ஆன் ஃப்ரைடே. எந்த மாசம்? 7வது மாசம். என்ன தேதி நாளைக்கு? 12. கரெக்டா? கரெக்டா 4:30 மணிக்கு 12வது மாசம், அது ஃப்ரைடேவா இருக்கணும். அப்ப எனக்கு என்ன பண்ணு? இந்த ஜாபை ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. இல்ல எனக்கு வந்து டே ஆஃப் மந்த், இன்னைக்கு எல்லா டேவும் நீ ரன் பண்ணணும், ஆல் டே. ஓகேவா? எல்லா நாளும் எனக்கு ரன் பண்ணு, ஆனா எனக்கு மண்டே டு ஃப்ரைடே தான் ஆகும். ஓகே. இன்னைக்கு ஆல் டே நீ ரன் பண்ணு, டே ஆஃப் மந்த். ரைட். எவ்ரி டே ஆஃப் a week from Monday to Friday. அப்போ மட்டும் எனக்கு என்ன பண்ணு? 4:30 மணிக்கு இந்த ட்ரிகரை நீ ரன் பண்ணுன்னு அர்த்தம். அதான் இந்த க்ரானுக்கு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to set a different cron. ஸ்டாரு 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 ஸ்டார். இதுக்கு என்னங்க அர்த்தம்? இந்த க்ரானு எல்லா நிமிஷமும் ரன் ஆகிட்டே இருக்க போகுது, ஒரு நிமிஷமும் ரன் ஆகிட்டு இருக்க போகுது. அதான் இதுக்கு அர்த்தம். இப்போ இதை எப்படி செட் பண்றது? இங்க போலாம், பில்டு ஜாப் இருக்கா, இதை நான் கிளிக் பண்றேன், கான்ஃபிகர், பில்ட் ட்ரிகர்ஸ். அதுல ரிமோட் ட்ரிகர் எடுத்து விட்டுட்டு பில்ட் பீரியாடிக்கலி நான் டைம் பீரியட் செட் பண்றேன், எப்போ இந்த ஜாப் ரன் ஆகணும். என்ன சொல்றேன்? இந்த ஜாப் எல்லா நிமிஷமும் ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த பில்டுன்ற ஜாப் எல்லா நிமிஷமும் ட்ரிகர் ஆகிட்டே இருக்க போகுது. பாருங்க,
4 நிமிஷம் காட்டுதா? பார்த்துட்டே இருங்க. ட்ரிகர் ஆயிடுச்சா? 1.1 செகண்ட்ஸா? ஆனா கண்டிப்பா அது 1 நிமிஷம்ன்ற மார்க்கை தாண்டவே தாண்டாது. நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன். செக் திஸ் அவுட். இங்க பாருங்க, டைம் பார்த்துட்டே இருங்க. அந்த 1 நிமிஷத்தை ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்ப எனக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைம் நான் செட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா யாருக்கும் வெயிட் பண்ணாம இது ரன் ஆகும். இங்க பாருங்க திரும்ப. ஓகே, இதுக்காக தான் ஏடபிள்யூஎஸ்ல சில சர்வீஸ் இருக்கு, லாம்டா அப்படின்ட்டு. நம்ம வந்து கிளவுட் ட்ரையல் வச்சு லாம்டாவை ட்ரிகர் பண்ணலாம் பீரியாடிக்கா. ஆனா இங்க என்னன்னா, இந்த கிரான் ஜாப் ரன் பண்றதுக்குன்னே டெடிகேட்டடா நம்ம ஜென்கின்ஸ் வர வச்சிருக்கணும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. அங்க நம்ம சர்வர்லெஸ்ஸா போகலாம், ஆனா இங்க டெடிகேட்டடா ஜென்கின்ஸ் நம்ம சர்வர் வச்சு நம்ம ரன் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த கிரான்ஸ் எல்லாம். கிளியரா கைஸ்? இது எனி டவுட்ஸ் ஆர் எனி queries on this? No, sir. ஸோ இப்போ ஜென்கின்ஸ் டே 1 டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி என்ன அப்படின்றத பார்த்துட்டு வர போறீங்க. ஏன்னா பீப்புள் லேர்ன் அபவுட் ரிமோட் ட்ரிகர் லேர்ன் பண்ணிட்டீங்க, ஷெட்யூல் ட்ரிகர் பற்றி லேர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது இந்த வெப்புக் பற்றியும் போலிசிங் பற்றியும். இதை பற்றி லேர்ன் பண்ணிட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை டுடேஸ் செஷன். நீங்க க்ளோஸ் பண்ணும்போது அந்த சர்வர் இருக்குல்ல, அதை ஷட் டவுன் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் ஸ்டேட் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பிரகதீஷ் குமார், Thank you, sir. Thank you, bro. Thanks. Thank you. Thank you.